லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. தமிழ்நாட்டிலே ஒரு ரொம்ப பரபரப்பான விஷயம், ரொம்ப நெருடலான ஒரு விஷயம். திருத்தணியில் அந்த இளைஞர் இந்த மாதிரியான தாக்கப்பட்டது. அந்த வீடியோ ரொம்ப நெருடலாக. வீடியோ பார்க்க முடியாது. நீங்கள் சாதாரணமாக நெருடல்னு சொல்கிறீங்க. அது நெருடல்லாம் கிடையாது, கொடூரமானது. தாக்கப்பட்டது ஒரு வட இந்தியர் அப்படிங்கிறனால நமக்கு அது சாதாரண ஒரு விஷயமா இருக்க முடியாது. ஒரு வட இந்தியராக நீங்கள் பார்க்காதீங்க. அந்த ட்ரெயினில் ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்தது, அதனால மறைச்சு பார்த்தாரு அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க. அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படிலாம் எப்படி எடுக்க முடியாது. அதாவது வட இந்தியருங்கிறத அந்த புள்ளிக்குள்ளே போக வேண்டியதில்லை. இதை இன்னொரு கோணத்தில் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த தாக்கப்பட்ட இளைஞர் வட இந்தியர் அப்படிங்கிறத தூக்கிட்டு அவர் இங்கே உள்ள ஒரு இளைஞராகவே இருந்தாலுமே அது எவ்வளோ கொடூரமானது. இப்போ இந்த ஓவராலாக இந்த சம்பவத்தில் அந்த காணொலியை உண்மையை சொல்ல போனால் அதை முழுசாக பார்க்க முடியல. அவ்வளோ கொடூரமாக இருக்குது. அதை பார்க்கும்போதே அவ்வளோ அச்சமாக இருக்குது. எல்லாம் சின்ன பசங்க, என் பையன் வயசுள்ள பசங்க. அந்த பசங்க கையில் இப்படி ஒரு கத்தியை எடுத்துகிட்டு, கத்தியை வச்சுக்கிட்டு, அருவாலை வச்சுட்டு, அது ஒரு மனிதன் மேலே வெட்டினா அது ரத்தம் பீச்சி அடிக்குது. அது குறித்த எந்த பதட்டமும் இல்லாமல் இருக்குல்ல, பசங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஒட்டுமொத்த அந்த இதில் பார்க்க வேண்டிய நீங்கள் அதிர்ச்சிகரமான விஷயம். அதுதான் அது எல்லாத்துக்கும் காரணம் அப்பாவுடைய மாடல் ஆட்சி. இதை ஏன் அவர் தான் காரணம் போதைங்க. இதை முதல்ல மேலோட்டமாக அது கஞ்சா போதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் கஞ்சாவும் இல்லைன்னு இப்போ சொல்லிட்டாங்க. கஞ்சாவுக்கான எந்த இதுவும் இல்லை. குடி அடிப்படையில் நீங்கள் சாராயத்தை அரசு வணிகம் செய்ய ஆரம்பித்த பிறகு இன்றைக்கி குடி எவ்வளோ சகஜமாக மாறி போய் நிற்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு சாட்சி இந்த சம்பவம் ஒன்று. ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்குது. அது அந்த அழிவுகளில் இழிவுகளில் இதுவும் ஒன்று. அந்த பசங்களுக்கு போதை உச்சத்தில் யார் நின்னா அவங்க அம்மா அப்பா நின்னாலும் இப்படி தான் வெட்டுவான் அப்படிங்கிறது. இந்த குழந்தைகளை இவர்களை நாம் குழந்தைகளாக எடுத்துக்கிடுறதா, இவர்களை குழந்தைகளாக பார்க்குறதா? சில இந்த வரையறைகளில் சில அவத்தங்கள் இருக்கும். 18 வயசுக்குள்ளே இருக்கிறவன குழந்தை சொல்ல, அவன் ஒரு பொண்ணை பாலியல் வன்முறை செஞ்சு வெட்டி கொலை பண்ணுற பையில நீங்கள் எப்படி குழந்தை சிறுவர் சீர்த்த இதில் போய் வைக்கிறது? சிறுமியை அப்படிங்கிற ஒரு இந்த வயதுக்குள்ளே பெரியவங்களை அடல்ட்டுக்கு இல்லாமல் சிறுவராக மாற்றணும்னு நினைக்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஆக அந்த குற்றத்தின் தன்மைக்கு ஏற்ப தான் நம்ம ஒருத்தங்களை சிறுவரா இல்லையா பெரியவரா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டிய அவசியம். ஆக இவர்களை என் அளவில் இவர்களை சிறுவராக எடுத்துக்க முடியாது. ஒன்று, அரசு சாராயம் விற்கிறதுடைய பின்னுளைவு, அந்த போதை சகஜமாக மாற்றப்பட்டது. இன்னொன்று, நம்மளுடைய தமிழ் சினிமாவுடைய சாபக்கேடாக வந்திருக்க சில இயக்குனர்கள் அவர்கள் செஞ்சிட வேலை ஆரம்பித்து வச்ச இது ரத்தத்தை ருசி பார்க்குறது, ரத்தத்தை ஃபேண்டஸியாக மாற்றுறது, ரத்தம் அப்படியே பாரு எப்படி சீத்தி இருக்குது இப்படி ரத்தத்தை துடைக்கிறது. ஒரு ஓப்பனிங் சீனை எப்படி வைக்காங்க, இப்படி வச்சு படம் எடுக்கிறாங்க. இப்போ எனக்கு வெற்றிமாறன் இயக்குனரை பிடிக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் அவருடைய வரப்போகிற சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. படம் பேர் என்ன? அரசன். அதுலலாம் அந்த காட்சிகள்லாம் அவசியம் இந்த அளவுக்குலாம் வைக்க வேண்டியதில்லை. கேட்டால் நிஜத்தில் இப்படி தான் இருந்தது அப்படின்னு காட்சிப்படுது. வெற்றிமாறன் தான் இந்த மாதிரி பண்ணுறாரா? இதுக்கு இல்லை, அதான் வெற்றிமாறன் எனக்கு பிடித்த இயக்குனர். வெற்றிமாறன் மட்டும் சொல்ல, வெற்றிமாறன் ஓரளவுக்கு இதாக கடந்து போகக்கூடியவர். ஆனால் இதற்கெல்லாம் ஆரம்பம் அவர் பேர் என்ன பேர்? லோகேஷ் கனகராஜ். அவரு தான் லோகேஷ் கனகராஜ். ஏதாவது பூவோட சேர்த்து நாறு மறக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க பூவும் சேர்ந்து நாறுது அப்படிங்கிற மாதிரி. அதை மாதிரி லோகேஷை பார்த்து களத்தையே மாற்றி விட்டாப்லாங்க. அவருடைய உண்மையில மாநகரம் படம் எனக்கு பிடித்தமான படம், ரொம்ப பிடித்த பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட், நல்ல படம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்த சகதியை ரத்தத்தை சகஜமாக மாற்றுறது. லியோவில் ஆரம்பித்து கடைசி எல்லா படங்களும் இந்த கூலி வரைக்கும் எல்லாமே வந்த ஒரு 5-6-7 படங்கள் ஒரு 10-25 படத்துக்கு மேலே எல்லாம் தான் ஆரம்பம் லோகேஷ் கனகராஜா இருக்காரு. அது ஃபுல்லாக அப்படி மாற்றி விட்டு லோகேஷை பார்த்து அவன் நெல்சன் உன்னை பார்த்து நான் கேட்டேன், என்ன பார்த்து நீ கேட்டங்கிற மாறி மாறி வரிசையா எடுத்து முதல்ல இவங்களை தடை செய்யணும். இனி உண்மைதாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் படம் எடுத்து என்ன இது அது பார்க்கும்போது என்ன ஆகும்? இது காணாதுன்னு நம்மளோட இணைய ஓடிடி இதில் வர்ற இது அனிமி படங்கள், அனிமிகள், அது கார்ட்டூன் சேனல்களில் காட்டப்படுற இது அப்படின்னு எல்லாமே சுற்றி இந்த தலைமுறைக்கு ஒருவர் அவன் தான் நினைக்கிறான், இதை தான் விரும்புகிறாங்க. இப்போ நம்ம இதை எடுத்தால் தான் நம்ம மார்க்கெட் பண்ண முடியும், சந்தைப்படுத்த முடியுன்றதுக்கு. அப்படி கிடையாது. சமூகத்துல நீங்க இதை கொடுக்குறீங்க, அந்த குழந்தைங்க பாக்குறாங்க. சமூகத்துல நீங்க நல்ல விஷயங்களை கொடுத்தா நல்லதை பார்ப்பாங்க. நான் சமூகத்துல தானே எடுக்கிறேன். இல்ல அதை எடுக்கிறேன்னா எங்க சமூகமே மோசமானதாவே கூட இருக்கட்டுங்க. ஒரு படைப்பாளி எதை சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குங்க.
அது அவசியமான ஒரு படைப்பாளிக்கு. நீங்கள் சமூகத்தில் நீங்கள் ஒரு காட்சி காட்டுறீங்க, ஒரு காதல் தம்பதிகள் சேர்ந்து இருக்கிற மாதிரி காட்சி காட்டுறீங்க. நீங்கள் அந்த பெட்ரூம் சீன் கதவை அடைச்சாச்சுன்னா அதுக்கு மேலே கேமரா போகக்கூடாது. அதுக்கப்புறம் கேமரா உள்ளே போச்சுன்னா அது ஆபாசப்படும். முன்னாடி படம்லாம் அப்படிதான். அதுதான் அதோட எல்லையோட இருக்குன்னு தெரியுது இல்லை. இல்லை சமூகத்தில் உள்ள என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியும், அது சமூகத்தில் எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்லி நீங்கள் கேமரா உள்ளே கொண்டு போய் காட்டுவீங்களா? இல்லை. அப்போ ஒரு பொறுப்பு இருக்குல்ல, எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்ட்டு. அதே விஷயம் தான் இந்த ரத்த கலரிக்கும் காட்டும். அடிடாவில் வெற்றாவில் குத்துறாவில் இப்படி எடுத்தால் அது காதலிக்க மறுத்த பொண்ணு இல்லை காதலிக்க வேணாம், இதுக்கு மேலே தொடர முடியாது, உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ குடிகார பயலாக இருக்க, கஞ்சா குடிக்கையாக இருக்க, செட் ஆகாது, நீ வேலைக்கு போக மாட்டேங்க அப்படின்னு ஒரு பொண்ணு முடிவு எடுக்கிறான்னா அதை விட்டுட்டு போகிறதுக்கான சுதந்திரம் வந்து வேணும்ல. சரி போட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் உடனே இவனுக்கு பாட்டு ஞாபகத்துக்கு அட்ராவில் வெற்றாவிலன்னு ஞாபகத்துக்கு வந்தது, உடனே அறையில் எடுத்து போய் கொத்துறான். ஆக எல்லாமே சேர்ந்து பிணைஞ்சு நீங்கள் வெறுமனே இவர்களை மட்டும் குற்றவாளிகளாக ஆக்கிற முடியாது, எல்லாமே சேர்ந்து இருக்குது. இல்லை இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் குறிப்பிட்டு வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர்களை நீங்கள் குறை சொல்கிறீங்க, இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு. அப்போ அந்த இளைஞர்களுக்கு பின்னாடி அந்த அரசாங்கம் இல்லையா, காவல்துறை இல்லையா, அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்கள் அவங்க இல்லையா, இல்லை அவங்களெல்லாம் தாண்டி தான் அந்த இளைஞர்கள்கிட்ட வருது. அப்போ அது சரியாக இருந்திருந்தால் அவங்ககிட்ட இது வந்திருக்கான வாய்ப்பு இல்லையே. இப்போ நடக்கிற இந்த குற்ற செயல்கள் வந்து ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கலையே. இல்லை அப்போ இளைஞர்கள் அதான் இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக தான் இந்த சீரழிவு வந்து உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுவும் இப்போ வந்து ரொம்ப அதிக அளவில் போயிட்டு இருக்கு குழந்தைகிட்ட. அதுவும் குறிப்பாக இந்த திருவள்ளுவர் அந்த ரயில் சென்னை டு திருவள்ளூர் அந்த திருத்தணி அந்த வழித்தடம் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதை வந்து நீங்கள் 2 சமூக கோணத்துலையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அங்கேருந்து வரக்கூடிய கிராமப்புற இளைஞர்களுக்கு இந்த திரைத்துறையோ இல்லை மற்ற அவர்கள் பார்க்கக்கூடிய ஆட்கள் எதை போதிக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் வச்சு கணக்கு எடுக்க வேண்டியது. யார் அவர்களை பொறுத்தவரை கெத்தா தெரியுறாங்க, யார் மாசாக இருக்காங்க, யார் ஹீரோவாக இருக்காங்க, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவனுக்கு வந்து இப்படியான மாப் கேங் லீடர்ஸு இவங்கள தான் அவன் தலைவராக எடுக்கிறான். அப்போ அவனுக்கு கத்தியை தூக்குறது தான் ஈஸியாக இருக்குது. கத்தியை தூக்கணுன்னா நம்மளை கண்டு பயப்படுறான், அந்த பயத்தை இது பண்ணுறான். இது ஒரு கத்தியில் மட்டும் இல்லைங்க, ஒரு பைக்கில் போகிற கூட சாலையில் வந்து எல்லாரும் குறுக்க அப்படி வளைஞ்சி போகிறதில்ல, எல்லாரும் வந்து பதறி போய் ஒதுங்குறாங்கல்ல, அது அவனுக்கு போதையாக இருக்குது. அவன் அதில் 4 பேரை கொல்றான். பயப்படுறது எனக்கு வந்து ஏன்னா அந்த போதை அதை தான் இந்த சமூகம் உருவாக்குது. ஒருத்தனை பயம் காட்டுறது, ஒருத்தனை மகிழ்ச்சி படுத்துறது போதையாக இருந்தால் அது நல்லது. ஆனால் ஒருத்தனை குடும்பமாக மாற்றி அவனை வந்து கொலைகாரனை மாற்றுறது, அவனை கொலை செய்கிறது, இது எல்லாமே போதையாக மாறுறதுங்கிறது ஆபத்தான அறிகுறி இது. ஆனால் இந்த இவர்களை முக்கியமாக நம்ம வந்து வைக்க வேண்டிய கோரிக்கை என்னென்னா, இந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை சிறுவர்கள் என்ற புள்ளியில் அவர்கள் மீது பரிதாபம் காட்டாதீர்கள். இல்லை அவங்க காவல்துறையில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான சிறுவர்கள் நிறைய பேர் அவங்களுடைய ரீல்ஸ்லாம் நாங்கள் பாதுகாக்கிறோம், அதை பார்க்குறோம், அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் கூப்பிட்டு நாங்கள் அதை வான் பண்ணுறோம். ஒருவேளை நாங்கள் அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சோம்னா அவங்களுக்கு பின்னாடி லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், அவங்க சிறையிலே இருக்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு அவங்க உள்ளாவாங்க, அதனுடைய வாழ்க்கை நலன் கருதி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி சிறார் பள்ளிகளில் அவங்கள சிறுமைப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தொழில் அது என்னென்னா ஒரு 2 சிக்கல். இந்த ரீல்ஸ் மோகம் ஒன்று இன்னும் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது. அடுத்தது இவர்களை சிறார் அப்படின்னு சொல்லி இவர்களை ஒரு குற்ற செயலில் பயன்படுத்துறதுக்கு ஒரு கேங் இருக்கு. இது ஒரு படமா வந்திருக்கு. இப்போ அப்படின்ற ஒரு படத்துலயும் இந்த கான்செப்டை இப்போ பெரியவர்களை வச்சு ஒரு கொலை செய்யறதுக்கும் அதே வந்து 17 வயது 18 வயதுக்குள்ள இருக்கிறவர்களை வச்சு கொலை செய்யறதுக்குமான வசதி வாய்ப்புகள் இருக்கு. இவன் போயிட்டு உள்ள வந்து சிறுவயது கொஞ்ச நாள் பைசா தந்துடா முடிச்சுக்கடா அப்படின்னு கடந்து போற மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த பசங்களுக்கு அண்ணா சொல்லிட்டாருண்ணா போட்டுறோண்ணா அப்படின்னு இப்படி கடந்து போகிறாங்க. ஒரு கொலை செய்கிறோம், ஒருத்தன் உயிரை பறிக்க போகிறோம் அப்படிங்கிற பயம் எதுவுமே இல்லை. அப்போது யாரோ ஒருத்தங்களுடைய வலையில் இந்த பசங்களும் சிக்கிறாங்க, அவர்களுடைய போதைக்கு உள்ளாகிறாங்க. இப்போ அந்த பையன் வட இந்தியர், அதனால் அரசு வந்து தமிழ்நாட்டு அரசு இதாகுது. வடக்கிருந்து வந்து ஏற்கனவே பீகார் இளைஞர் தாக்கப்பட்டார் அப்படின்னா அங்கேருந்து அதிகாரிகள்லாம் வந்து விசாரிக்க வந்தாங்கல்ல. இது வந்து இங்கே உள்ள இளைஞர் தாக்கப்பட்டிருந்தால் இவ்வளோ பதட்டமாகாது அரசு. அது ஏதோ 2 பேருக்கு இடையில கேங் வார்னு முடிச்சு விட்டுருப்பாங்க. இப்பவும் கூட அவன் வட இந்தியருக்காக தாக்கப்பட்டான்னா இல்லையாங்கிறது நமக்கு என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியாது. ஆனால் ஒரு இளைஞனை இன்னொருத்தங்க ஒரு தனியாக ஒருத்தன் சிக்கினோன்னா 4 பேர் சேர்ந்து இப்படி வெட்டுறாங்க, இறக்கம் இல்லாமல் இருக்க, இது ஆபத்தான போக்கு, சமூகத்துக்கு ஒரு எச்சரிக்கை மணி அப்படிங்கிறதுனால இது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்குது. இவர்களை சிறுவராக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து கொல்லக்கூடியவன் சிறுவன் கிடையாது. அதனால் அவர்களுக்கு மீது கருணை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வயது வரம்பை அரசு வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியமும் இருக்குது.
பரவலாக என்ன சொல்ல வராங்க, இந்த மாதிரியான குற்ற செயல்கள் வந்து வட மாநிலத்தை விட தென் மாநிலம் இங்கே தமிழ்நாட்டில் மிக குறைவாக தான் இருக்குது. அந்த இடத்துல இன்னும் அதிகமாகவே இருக்குது. போதை செடிகளை வந்து இங்கே தமிழ்நாட்டில் எங்கேயாவது வளர்த்துருக்காங்களா அப்படின்னு அப்பாவை சொல்லியிருக்காரு. 0% கஞ்சா வந்து இங்கே புழக்கத்தில் இல்லை, எதுவுமே கிடையாது, இந்த மாதிரியே போதைப் பொருட்கள் இல்லை அப்படின்னு மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. ஆனால் வட மாவட்டத்தில் இங்கே கம்மி, அதான் வட மாநிலத்தை விட இங்கே ரொம்ப குறைவாக இருக்கு. அப்பாவும் தமிழ்நாட்டில் சாதி பிரச்சனை இல்லைன்னா கூட சொல்லி தென் மாவட்டங்களில் சாதி பிரச்சனை இல்லைன்னு கூட தான் புளியிருக்காரு. அது உண்மையா? அப்படிலாம் கிடையாது. இங்கே கஞ்சாவுக்கு எவ்வளோ பேரை பிடிச்சிருக்காங்க. கஞ்சாவே 0 கஞ்சாவா இது? அப்பா வந்து 0 கஞ்சா, இவங்களுக்கெல்லாம் பிரச்சனைன்னா நாங்கள் உங்களுக்கு டாஸ்மாகில் சரக்கு சப்ளை பண்ணுறோம், ஏன்டா நீங்கள் கஞ்சா மெத்து இதுன்னெலாம் போகிறீங்க, இங்கே நாங்கள் சரக்கு சப்ளை பண்ணுறோம், எவ்வளோ உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கோம், அதை குடிச்சிட்டு இருங்கடா அப்படிங்கிறதா இவங்களுடைய கவலையாக இருக்குது அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட ஒரு எண்ணம் வருது. இப்போ பொதுவாக இதில் இந்த மாதிரியான குற்ற செயல்கள் வரும்போது நிறைய பேரால் கேட்கப்படக்கூடிய ஒரு சந்தேகமான கேள்வி, நிறைய பேர் இதை எழுப்புறாங்க, இது நிறைய பேர் பரப்புகிறாங்க. அது உங்களுக்கு தெரியும். என்னென்னா, குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் தான் வந்து இதை அதிகமாக செய்கிறாங்க. இது வந்து கானா பாடல்கள் மூலமாக உருவாகுது. இந்த கானா பாடல்கள் பாடக்கூடியவர்கள் எழுதக்கூடிய எழுத்தில் நிறைய வன்மங்கள் இருக்குது. ஏற்கனவே ஒருவர் வந்து இந்த மாதிரி ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு பண்ண ரிமாண்ட் பண்ணாங்க, அவரை விடுதலை செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு பரவலாக பேசப்படுது. இந்த சந்தேகத்தை உங்களுடைய பார்வை என்ன சொல்கிறீங்க? இல்லை, பொதுவாக கானா பாடகர்களுக்கு ஒரு பொறுப்பு வேணும். கானா பாடகர்கள் மேலே சினிமாக்காரங்கள் நம்ம எப்படி சொல்கிறோம், அதே மாதிரி தான் இவர்களுக்கும் என்ன வரிகளை போடுறீங்க அப்படிங்கிறது. ஒரு எனக்கு தெரிஞ்ச முன்னாடி கானா பாடல்கள் இருந்திருக்கு, அது வந்து சமூகத்துக்கு ஏதாவது அவங்களுடைய தாக்கத்தையோ வழியை சொல்கிற மாதிரி இருந்தது. வலியையோ வேதனையோ சொல்லக்கூடியதாக இருக்கும், அவர்களுடைய மகிழ்ச்சியை சொல்லக்கூடியதாக. கிராமிய பாடல்கள் மாதிரி தான் இங்கே உள்ள கானா பாடல்கள். ஆனால் இங்கே வந்து இப்போ வந்து அதை போதைய கொண்டாட்டமாக கெத்தா கொலை செய்கிறது கெத்தா அப்படி மாற்றி வரிகளை எழுதும்போது அது சமூகத்தில் அதை கேட்குற பசங்கள்கிட்ட ஈர்ப்பாகுது. அவனுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அவன் அதை வந்து செஞ்சு பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறான். அப்போ எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு குற்ற செயலை, அதை ஒரு தனிநபர்களுடைய செயல், அதை வந்து சாதியின் பேரால் நம்ம வந்து மதத்தின் பேரால், சாதியின் பேரால், மொழியின் பேரால் யாரையுமே வந்து நம்ம ஒருமுகப்படுத்த முடியாது. தனிநபர்கள் அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் படித்து உயர்ந்த நிலையில் இருப்பான். அதுக்காக நீங்கள் எல்லாரும் அப்படி சொல்கிறீங்களா? இல்லைல்ல. ஒருத்தன் தவறு செய்கிறான்னா அவனுடைய பின்னணி என்ன, அவனுடைய குடும்ப சூழல் என்ன, அவன் குடும்பத்தில் படிச்சிருக்காங்களா, இல்லை இவன் ஏன் படிக்காமல் போனான், இவன் ஏன் வந்து இது பண்ணுறான் அப்படிங்கிறது, அதுக்கு சில பின்னணிகள் இருக்குதான். அதை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த பங்கு. இப்போ வந்து விஜய் சீமான் அப்படின்னு மாறி ரொம்ப நாளாக இருந்தது, திரும்பவும் வந்து சீமான் திருமாவளவன் அப்படின்னு மாறிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுத்துருக்காங்க போகிறது. இவங்க தாக்குறதோ திருப்பி அதுக்கு பதில் தாக்குதல் பண்ணுறதும், இந்த இவங்க 2 பேருடைய இந்த மோதல் என்னுடைய கருத்து. அதாவது அண்ணனை மறைச்சா நான் அடி பண்ண போய் இப்போ அண்ணனும் தம்பிகளும் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க, அப்படி தானே சொல்ல வர்றீங்க? உரைச்சா நான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ இவங்க 2 பேருமே மோதுற ஒரு நிலை உருவாயிருக்குது. 2 பேரும் அதை வந்து சீமான் உருவாக்கல அந்த மோதலை. அதை திரும்பவாக வந்து தேவையில்லாமல் வந்து RSS பெற்ற குழந்தை அது இதுன்னு அவர் பேச போய் அந்த இது நேரடியான யுத்தமாக மாறுது. அது சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தின் தடை கற்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தகர்க்கிறது அப்படிங்கிறத அவர் முன்னெடுக்கிறாரு. அதில் முதன்மையாக இவர்கள் வந்து இங்கே ஒரு பிம்பத்தை படுத்துறாருல்ல, இல்லை நீங்கள் படித்தது வச்சது தின்னது செத்தது எல்லாத்துக்குமே நாங்கள் தாங்க கோமணம் கட்டினது வச்சு எல்லாருமே திராவிடம் தான் பெரியார் தான் அப்படின்னு இங்கே வந்து ஸ்டிக்கர் ஒட்டும்போது தமிழர்களுக்கு இயல்பாகவே தமிழர்களுடைய தொன்மையும் வரலாறும் சிறப்புகளும் இருக்கும்போது இங்கே நேற்று வந்த ஒரு அடையாளம் எங்களுடைய அடையாளம் அல்ல அப்படிங்கிறத அவர்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதுலேருந்து தான் சீமான் அவர்களுடைய எதிர்வினை வருது. அப்போ அவர் பெரியாரை போட்டு பெரியார் மண்ணுன்னு புகழ்ந்துக்கிட்டு தெரிஞ்சார். அதுக்கப்புறம் இப்போ வந்து பெரியாரே மண்ணுங்கிற நிலைக்கு அவர் வரல, அவரை தள்ளினார்கள். சரிதானே? நீங்கள் உங்களுடைய எல்லை எதுவோ அதோட நிறுத்தியிருந்தீங்கன்னா அமைதியாக இருந்திருப்போம். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வெடிச்சு சேதற வேண்டிய தேவை இருக்குது. அப்போ என்ன பெரியார் தூக்கி சுமக்கிறது, பெரியாரும் மண்ணு தான் அப்படிங்கிற நிலைக்கு அவர் தள்ளப்படும். இப்போ இது வந்து பதட்டமாகுது. அப்போது இப்படி பேசும்போது திருமாவளவன் நடுவில் வந்து இதற்கு இப்போ திமுக கேட்டால் ஒரு அர்த்தம் இருக்குது, அதை நாங்கள் பதில் சொல்லுவோம். எதுக்கு தேவையில்லாத திருமாவளவன் வந்து இதை பேசுகிறாரு, திருமாவளவனுக்கு சீமானுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பெரியாரை எதிர்த்தீங்கன்னா அது அம்பேத்கரை எதிர்த்ததான சம்பந்தம். பெரியாரை வந்து கர்நாடகாவை சார்ந்தவரோ அவர் ஒரு தெலுங்கு பேசக்கூடிய பிறமொழியாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு நீங்கள் அம்பேத்கரையும் நீங்கள் வந்து பிறமொழியாளர்னு சொல்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதில் ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். ஏன் வந்து அம்பேத்கர் தமிழரா? இல்லைல்ல, அம்பேத்கர் பிறமொழியை சேர்ந்த மராத்தியர் தானாங்க. மராத்தியர்னு ஏற்றுக்கிட்டதில் என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? ஈவே ராமசாமியாரை அவர் வந்து தெலுங்கரு, கர்நாடகாவை சேர்ந்த தெலுங்கரு அப்படின்னு ஏற்றுக்கிட்டதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? தெலுங்கர் அவர் சொன்னதை கேட்டு தமிழர்கள் அவருடைய முற்போக்கு கருத்துன்னு நம்பி
அவர் சொன்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்தினாங்கல்ல அது எப்படி வந்து அவரை இந்த மொழிக்காரரு அப்படின்னு பார்த்தா சொன்னாங்க. அவரே தானே சொன்னார், நான் ஒரு கன்னடர் அப்படின்னு அவரே சொல்றாரு. அவர் கர்நாடகாவை சேர்ந்த அங்கிருந்து வந்தால் கன்னட பலிஜா நாயுடு அப்படின்னு அவர் இதில் இருக்கு. அப்போ அவரே சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் எதுக்குப்பா அவருக்கு இவர் தமிழர் இல்லைன்னா எவர் தமிழர்னு எதுக்குப்பா நீங்கள் அவருக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறீங்க? அவருக்கு எதுக்கு ஸ்டாம்பு குத்துறீங்க? ராமசாமியாருக்கு நீங்கள் யார்ப்பா ஸ்டாம்பு குத்துறீங்க? அவரை தமிழராக எதுக்கு ஆக்க வேண்டியிருக்கு? இப்போ ராமசாமியாரை நாங்கள் வந்து மதிக்கிறோம் அப்படிங்கிற எல்லையாக இருந்தால் போதும். அதானே? நீங்கள் அவரை இங்கே திணிக்கும் போது தான் பிரச்சனை வருது. அதே மாதிரி தான் அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்திய தேசியத்தை சேர்ந்த ஒரு சட்ட மேதை அப்படிங்கிற அளவுக்குலாம் இங்கே வந்து மதிப்பு இருந்தால் போதும். இப்போ இதில் திருமாவர்கள் வந்து குயுக்தியான அரசியலை செய்கிறா பாருங்க. ராமசாமியார் வந்து திராவிடத்தினுடைய ப்ராடக்ட், அவருடைய பிம்பம், அவர்களுக்கு தேவைப்படுற பிம்பம். அதை வச்சு பலன் அனுபவித்தவர்கள் வந்து திராவிட கூட்டத்தை சேர்ந்தவர்களுடைய இடைநிலை சாதியினர் அதிகார பலன் பெற்றார்கள். அவர்கள் நன்றியோடு இருப்பதில் பயன். திருமாவை சார்ந்த அந்த அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு இன்னும் கொடி ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதிகார பலம் இல்லை. திருமாவுக்கு இன்னும் பிளாஸ்டிக் நாற்காலி தான் போடுது. இந்த மாதிரி அவமானப்படுத்தப்படுறது எல்லாமே நடந்துக்கிட்டு. திருமாவளவன் ஏன் வந்து வாண்டடாக வந்து குறுக்க வந்து முன்ன விழுந்து இது பண்ணுறாரு? இவரால் ராமசாமியாரால் நம்ம ராமசாமியாரை கேள்வி கேட்பதை விட அவர்கள் கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் ராமசாமியாரை துவைச்சி தொங்க விட்டு காயப்பட்டிருக்கார் ஏற்கனவே. சரியா? அதுவும் யார்? நம்ம திருமாவளவன் அவர்களுடைய பத்திரிகை, தாய்மன் பத்திரிகையில் செஞ்சுருக்காங்க. சம்பவம் அவங்க செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி அண்ணா அறிவாலயத்தில் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் வந்து ராஜாவை மிஞ்சிய விசுவாசிகளாக இவர்கள் முந்தி வந்து குறுக்க விழுறாங்க. இதை தமிழனை வழிநடத்துவது இல்லாத திராவிடம்னு சொன்னவர் இவர் தான். இன்னைக்கு ஏன் வந்து தேவை இருக்குது? தேர்தல் அரசியல், இந்த நாற்காலி சீட்டுகள் இது தேவைப்படுது. அதுக்கு அவர் இடம் இட்டு போட்டோம். ஒருவேளை திருமாவளவனுக்கு வந்து திராவிடர் கூட சேர்ந்து இருக்கிறதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எப்படி இப்போ திராவிடர்களோட சேர்ந்து ஸ்டாலின் கூட, அவர் திமுக கூட அவர் எந்த இணக்கம் இருக்கிறாரோ, இந்த இணக்கம் நாளைக்கு ஆரியர்களோட சேர்ந்து அவங்களுடைய ஆட்சியை பிஜேபி அவங்க கூட இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்காது. அதனால நம்ம இவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வரலாம் இல்லையா? இல்லை, அது அவரோட விருப்பம். அதை வந்து மற்ற தமிழர்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அதுக்கு எதுக்கு இவர் அம்பேத்கரை கூப்பிட்டு வராருன்னு கேட்குறேன். அம்பேத்கர் இங்கே யாரும் தமிழர்னு சொன்னாங்கல்ல. அம்பேத்கர் ஒட்டுமொத்த தேசத்தோடைய மற்ற எல்லாத்துக்குமான ஒரு ஒடுக்குமுறைக்குள்ளாகக்கூடிய எல்லா இனங்களுக்குமான ஒரு கருத்தியல் விடுதலை போராளின்னு நினைங்களேன். அவரே அந்த அளவுலே மதிப்போங்கிறேன். ராமசாமியாரை விமர்சிக்கிற அளவுக்கு இங்கே அம்பேத்கரை யாரும் விமர்சிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அம்பேத்கரை குறுக்க கொண்டு வந்து விடுறீங்க. அப்படியே இருந்தாலுமே அந்த லாஜிக் படி பார்த்தாலும் கூட அம்பேத்கரை ஒரு மராத்தியராக அப்படியே மதிப்போம். அவர் இந்தியா தேசியத்தையுடைய சட்டத்தை இயற்றியவர் அப்படிங்கிற அடிப்படையில் மதிப்போம். பலருக்குமான நியாயங்களை பேசுகிற ஜனநாயகத்தன்மை இந்தியாவில் கொஞ்சமாவது ஜனநாயகத்தன்மை இருப்பதற்கான வாய்ப்புகளை அவருடைய சட்டம் உருவாக்கி கொடுத்தது அப்படிங்கிறதுல மதிப்போம். ஆனால் ஒரு தமிழ் தேசியத்தின் பார்வையில் பார்த்தால் அம்பேத்கரும் தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு அந்நியமானவர் தான். அதுக்காக வந்து அவரை தூக்கி சுமக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் வந்து திருமாவர்களுக்கு என்ன பதட்டம் வர வேண்டி இருக்குது? திருமாவுக்கு என்னென்னா இங்கே வந்து தலித்து, நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன், அந்த வார்த்தைக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. இங்கே திருமாவர்களுக்கு வந்து அட்டவணை பிரிவினர் அவர்களை மொத்தமாக வந்து கொண்டு போய் அண்ணா அறிவாலயத்தில் அடைக்கலமாக்குறதுக்கு அஜெண்டா இருக்குது. அப்போ இவர்கள் இந்த இதிலேருந்து இவர்கள் தமிழ் தேசிய அரசியலை நோக்கி இந்த மக்கள் வந்து போயிட்டாங்கன்னா அந்த எனக்கான இதாயிருமோ அப்படிங்கிறனால அம்பேத்கரை கொண்டு வந்து பூச்சாண்டி காட்டுறார். அம்பேத்கரையும் இந்த தமிழ் தேசியம் வந்து அந்நியர்னு சொல்லிடும். ஆமாம், அந்நியர்னு சொல்லும். தமிழ்நாட்டின் பார்வையின் பார்த்தா அந்நியர் தாங்க. அம்பேத்கர் மட்டும் இல்லை, காந்தி அந்நியர் தான். அப்போ நாளைக்கு கார்ல் மார்க்ஸையும் சொல்லுவீங்களா? கார்ல் மார்க்ஸ் அந்நியர் தான். இதில் என்ன இருக்குது? எது சரியோ அதை மட்டும் தாங்க ஏற்றுக்க முடியும். தமிழர்களுக்கு, தமிழ் தேசிய இனத்திற்கு அதற்கான அடையாளம் வழிகாட்டி. இங்கே வந்து கோட்பாடும் சொல்கிறதுக்காக ரொம்ப முக்கியமான இல்லை. ஆமாம், அவசியமானது தான். உங்களுக்கு உங்கள் ஊர் நாட்டாமையை உங்கள் ஊர்காரங்க தான் பேசணும். அசல் ஊர்காரன் வந்து சொல்கிறதுல வந்து அவ்வளோ நேர்மை இருக்காது. சரியா? இப்போ வந்து எடுத்துக்காங்களேன், இங்கே நீங்கள் வந்து அட்டவணை பிரிவினர் கொண்டாட வேண்டிய தலைவர்களாக யார் முன்னெடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரெட்டைமலை சீனிவாசன் எடுத்துக்காங்க, ஹரிதாசர் எடுத்துக்காங்க, இல்லை திருவள்ளூர் எடுத்துக்காங்க, யாரும் எடுத்து கொண்டாடிட்டு போங்க. அதை அம்பேத்கரை ஒரு தேசிய தலைவராக கொண்டாடுங்க. அவர்களுக்கும் இங்கே உள்ள அட்டவணை பிரிவினருக்கான மொத்த தலைவராக ஏன் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க? அவரை ஒரு பொதுவான தலைவராக இருக்க விடுங்க சாமிகளா. எப்படி மார்க்ஸை கொண்டாடுறோமோ, இப்போ மார்க்ஸை வந்து எதுவும் சாதிக்காரங்க கொண்டாடுறாங்களா? இல்லை. அம்பேத்கரை மட்டும் அப்படி கொண்டாட வேண்டிய தேவை என்ன இருக்குது? அம்பேத்கரை மதியுங்கள். அதுதான் அவரை கூண்டு சிறையில் அடைக்காதீங்க. பிரச்சனைன்னா அவர் அதுக்குள்ளே நீங்கள் வந்து சுருக்கும்போது இந்த மக்களால் அம்பேத்கருக்கு பிரச்சனை இல்லை, இடைநிலை சாதியால் தானே அவருக்கு பிரச்சனை. அதனால் அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே அதான் பிரச்சனை. அம்பேத்கருக்கு ஆரம்பத்துலேருந்தே அதான் இந்த சாதியை இதுதான் பிரச்சனை. அதை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னைக்கு இடைநிலை அம்பேத்கர் சிலையை உடைக்கிறவனுக்கான ஜாமீன் எங்கேருந்து வருது? அம்பேத்கர் எழுதின சட்டத்திலேருந்து தான் வருது. அந்த வெங்காயத்துக்கு அது கூட தெரியாது. அவன் உடைச்ச இது வந்து அவனுக்கு ஜாமீன் இவர் எழுதி கொடுத்த வாய்ப்பில் இருந்தால் போதும் அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியாது.
ஈவன் கோட்டாவை பயன்படுத்திக்கிட்டு தான் வந்து அம்பேத்கர் சிலை அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்த அம்பேத்கரை நம்ம எதிர்க்கிறோம் விமர்சிக்கிறோங்கிறது கூட அவனுக்கு தெரியாது. இப்படி எல்லாமே சிக்கல் இருக்குது சமூகத்தில். எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. இன்னும் வந்து படிக்காத இந்த விஷயங்களே சமூக புரிதல் இல்லாத ஆட்களும் இருக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் கடந்து தான் இயங்கணும். அதனால் சீமான் அவர்கள் வந்து பெரியாரை தான் விமர்சிக்கிறார்கள். பெரியாரை கொண்டாடியவர்கள் தான் இன்றைக்கு பெரியாரை விமர்சிக்கிறார்கள். அதுக்கான தேவை வரும்போது தேவையை தமிழர்கள் உருவாக்கவில்லை. தமிழர்கள் திராவிடத்தை நம்பினார்கள். 2009 வரைக்கும் அந்த நம்பிக்கையை துரோகம் செய்து முதுகில் குத்தியது திராவிட கூட்டத்தார். அதனால் இன்றைக்கி தமிழர்கள் விழிப்புணர்வு அடைந்து அதை தூக்கி போட்டு அதை மண்ணுக்குள்ளே புதைக்கிறதுக்கான வேலை செய்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ பாரதியை வந்து கொண்டாடணுன்னு நாம் தமிழர் கூட்டங்களில் இவ்வளோ இஸ்லாமிய தங்கைகள் பேசுகிறாங்கல்ல. எங்கேருந்து பேசுகிறாங்க? அது ஒரு அரசியல் இருந்தாலும் கூட அது பேசுகிறாங்கல்ல, அந்த பிள்ளைங்க பேசுகிறாங்கல்ல. அப்போ ராமசாமியரை விட எங்களுக்கு பாரதி பெருசு அப்படிங்கிற நிலைக்கு அதை நோக்கி நகர்றாங்கல்ல. அது மாற்றம் வருது தானே. தமிழ் தேசியம் வந்து திராவிடம் வேணான்னு சொல்லிட்டு ஆரியர்கள் பக்கம் போயிடுது. அப்படி அது ஒரு ஆபத்து தான். ஆரியத்துக்கிட்ட போய் சிக்கிறது ஒரு ஆபத்து தான். நீங்கள் வந்து அதை வந்து சீமான் முன்னெடுக்கிறதுனால வந்து பிராமணியம் புனிதமாக ஆயிட முடியுமா? அப்படிலாம் அது அவருடைய பார்வை. அவர் இவர்களை வீழ்த்துவதற்கு அவரை பயன்படுத்த. அதுவும் கூட அவர் வந்து பாரதிங்கிற நீ பாப்பான்னு ஒதுக்குன அந்த பாரதிங்கிற பார்ப்பன கடப்பாறையை வச்சு திராவிட குட்டிச்சுவரை இடிப்பேன் அப்படின்னு தான் பயன்படுத்துகிறார். அந்த பார்ப்பனித்தோட ஒரு இது பண்ணுவேன், கொஞ்சுவேன், குழாவேன் அப்படின்னு சொல்லலை. இவனா எனக்கு இப்போ ஒரு பாம்பு கருணாக வருது. திரும்ப சொன்ன கண்ணாடி விரியன் கட்டு விரியங்க மாதிரி ஒரு பாம்பு வருது. இதில் திருமாவளவனே சொல்லியிருக்காரு, சீமான் வந்து தமிழ் தேசிய கடப்பாறையை வச்சு நான் திராவிட சித்தாந்தத்தை தகர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது ஒரு லாஜிக் இருக்கு, அதை ஏத்துக்கலாம். ஆனா அவர் எதுக்கு தேவையில்லாத பிராமண கடப்பாறைன்னு பயன்படுத்த? எனக்குமே அதை வந்து எனக்குமே அந்த வார்த்தையை அவர் அப்படி போய் சொல்லியிருந்தா சரியா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கும் தோணுது. ஆனால் அந்த மேடை வந்து பாரதியுடைய மேடை, பாரதியை புகழ்பாடுவதற்கான மேடை. பாரதியை நீ எதன் பெயரால் இங்க திராவிடம் புறக்கணித்தது? பாரதி பிராமணன் பார்ப்பான் என்பதால் புறக்கணித்தாய். அந்த பார்ப்பான் பாரதியை வைத்து, பாரதி கடப்பாறையை வைத்து ஒரு திராவிடத்தை தகர்ப்பேன் என்றார். அந்த இடத்துக்காக சொன்ன வார்த்தை அது. அதனால ஒட்டுமொத்த இதை எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே பிராமண கடப்பாறை தூக்கி வச்சு இந்த குட்டிச்சுவரை உடைச்சாலும் ஒரு தப்பே இல்லைங்கிறேன். உடைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏனால் அவர்களை விட நீங்கள் செஞ்ச நயவஞ்சகம் அதிகமானதா இருக்கு, துரோகம் அதிகமானதா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.